ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பே இல்லாமல் சூப்பராக இட்லி தோசைக்கெலாம் ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இதில் இட்லி மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மணக்க தக்காளி சாம்பார் செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.